வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது டுக் டுக் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு மாதிரி ஃபேண்டசி கலந்த ஒரு ஹாரர் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது பொசஸ்டு ஸ்கூட்டர் அப்படின்ற தீமில் அமைக்கப்பட்ட கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே 3 டீனேஜர்ஸை காட்டுறாங்க. இவங்க கேமரா வாங்க காசு வேணும் அப்படின்றதுக்காக விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷனை நடத்தி அதில் வர டொனேஷன் வழியாக கேமரா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதை நடத்துறதுக்காக இவங்களுக்கு அந்த ப்ராசஸ்க்கு ஒரு வண்டி தேவைப்படுது. ஸோ ஒரு 2 வீலரை 3 வீலராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த 3 வீலர் ஒரு பயங்கர வியர்டாக நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவங்க கேட்குற கேள்விகளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. அண்ட் இவங்க ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்கன்னா வேற இடத்துல போய் நிற்குது. ஆரம்பத்தில் இது தெய்வம் அப்படின்ற மாதிரி இவங்க நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது ஒரு பேய் அப்படின்றத உணர்றாங்க. பேயா இருக்கிறது யாரு, அந்த பேயோட பேக் ஸ்டோரி என்ன சொல்ல வருது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. ரொம்ப லைட் ஹார்ட்டடான ஒரு ஹாரர் டிராமா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பேய் பழி வாங்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் ஜஸ்ட் அந்த பேய் சில விஷயங்களை இந்த 3 பேர் வழியாக கன்வே பண்ணுது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி இதில் வரக்கூடிய அந்த ஷில்பா அப்படின்ற கேரக்டர், அதாவது குடும்பஸ்தன் ஹீரோயின் தான் அந்த ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஃப்ளாஷ்பேக்லேயே நிறைய ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் அப்படின்றது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ஆரம்பத்தில் அந்த 3 நபர்களோட லைஃப்பை காட்டுவாங்க. ரொம்ப ஜாலியாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போகும். அதுவுமே ஓரளவுக்கு நீட்டாக எடுக்கப்பட்டிருந்துச்சு. டியூரேஷன் அரௌண்ட் 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்றது இந்த படத்தை நகர்த்தின விதம் அப்படின்றது அந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இல்லை அப்படின்னே சொல்லலாம். பயங்கரமாக நிறைய இடங்கள்ல ட்ராக் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ தேவையே இல்லாத சாங்ஸ் அப்படின்றதெல்லாம் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பெரிய லெவலில் அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. எமோஷனலாகவும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் ஓடிடியில் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.